தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது. கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்துச் செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி. தொண்டர் படை. வடக்கு கிழக்கு மாகாண சபையை பாதுகாக்கவும் அதன் சாதனைகள் என்று கூறத்தக்க விதத்திலும் இந்திய அரசு பல திட்டங்களை போட்டுக் கொடுத்தது. மாகாண சபைக்கான போலீஸ் படை மற்றும் தேசிய இராணுவம் என்பவற்றை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டது. CVF என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட தொண்டர் படைக்கு மாகாண சபை மூலமே ஊதியம் வழங்கப்பட்டது. தமிழ் போலீஸ் படையை உருவாக்கிவிட்டோம் என்று EPRLF பிரச்சாரம் செய்தது. ஆனால் தொண்டர் படையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருந்தது. வேலையில்லாமல் இருந்த இளைஞர்களும் ஊதியத்துக்காக தொண்டர் படையில் சேர்ந்தனர். அது தவிர கட்டாய ஆட்சேர்ப்பு மூலம் பிடிக்கப்பட்ட இளைஞர்களும் சம்பளம் தருவதாக கூறி தொண்டர் படையில் சேர்க்கப்பட்டனர். EPRLF இயக்கத்தின் கட்டாய ஆட்சேர்ப்புக்கு பயந்து பாடசாலைகளுக்கு தம் பிள்ளைகளை அனுப்பவே பெற்றோர் தயங்கினார்கள். EPRLF மாகாண சபை பிரமுகர்களுக்கு சல்யூட் அடிப்பதும் இந்த தொண்டர் படையின் ஒரு வேலை. ஒரு தொண்டர்படை உறுப்பினரிடம் உங்கள் பணி என்ன என்று கேட்டபோது வாரவன் போறவனுக்கெல்லாம் சல்யூட் அடிக்கும் வேலை என்று அவர் மனம் கசந்து சொல்லியிருந்தார். EPRLF இயக்க உறுப்பினர்கள்தான் தொண்டர் படைக்குள் பொறுப்புகளில் இருந்தனர். இந்திய போலீஸ் படையின் ஒரு பிரிவாகவே தொண்டர் படை இயங்கியது. கட்டாய ஆட்சேர்ப்பில் EPRLF ஈடுபட்டதால் ஏற்கனவே இருந்த கொஞ்ச நெஞ்ச ஆதரவையும் மக்களிடம் இழந்தது. EPRLF, ENDLF ஆகிய இயக்கங்களை விட டெலோவிடம் சற்று பயமில்லாமல் மக்கள் பழகத் தொடங்கினார்கள். இந்த 3 இயக்கங்களும் இந்திய படையுடன் இணைந்து கூட்டாகவே செயற்பட்டன. ஆனால் 3 இயக்கங்களுக்குள் ஒப்பீட்டளவில் டெலோ பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஏனைய 2 இயக்கங்களும் மக்களிடம் கெட்ட பெயரை சம்பாதித்திருந்தன. டெலோ இன்னொரு வேலையையும் செய்தது. சில பகுதிகளில் கட்டாய ஆட்சேர்ப்பு பயத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் எங்கள் ஆட்கள் என்று கூறிவிடுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தது. அதன்படி அவர்களும் தம்மை பிடிக்க வந்த EPRLF இயக்கத்தினரிடம் தாங்கள் டெலோ என்று கூறி தப்பித்து கொண்டனர். வசதிகள் இல்லை. தொண்டர் படைக்கு கட்டாய ஆள்பிடிப்பு மூலம் ஆட்களை சேர்த்து கொண்டாலும் தொண்டர் படையினருக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. கூலிப்படையினரைப் போலவே அவர்கள் நடத்தப்பட்டனர். தொண்டர் படையிலிருந்து மாகாண சபையிடம் ஊதியம் வாங்கியவர்களில் பெரும்பாலானோர் EPRLF தலைமை மீது அதிருப்தி கொண்டிருந்தனர். மாகாண சபையில் ஆட்சி அதிகாரம் பெற்ற பின்னர் EPRLF இயக்கத்தின் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது. மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்த பலர் இயக்க உறுப்பினர்களாகவே இருக்க லாய்க்கற்றவர்கள். மாகாண சபை உறுப்பினர்கள் ஆனதும் அவர்கள் இயக்க உறுப்பினர்களை ஆட்டிப்படைக்க தொடங்கினார்கள். வடக்கு கிழக்கு மாகாண சபையின் சபாநாயகராக நியமிக்கப்பட்டார் ராம் ராஜகாரியர். இவர் EPRLF தலைவர் கானா பத்மநாபாவின் தனிப்பட்ட நண்பர். கொழும்பில் உத்தியோகம் பார்த்து கொண்டு பத்மநாபா கேட்டுக்கொண்டதன் பேரில் இயக்கத்துக்கு சில உதவிகளும் செய்து வந்தார். EPDP தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இவர் நண்பர். அந்த நட்புகள் காரணமாக இயக்கத்தின் ஆதரவாளராக இவர் இருந்தார். EPRLF உளவு பிரிவால் கொழும்பில் சில தகவல்களை திரட்டவும் இவர் பயன்படுத்தப்பட்டார். அப்போது ராம் ராஜகாரியருக்கு சில பொறுப்புகளை கொடுக்க பத்மநாபா விரும்பினார். EPRLF உளவு பிரிவுக்குள் மணி, ரமேஷ் ஆகியோர் அதற்கு உடன்படாமையால் பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை. ராமிடமிருந்த சில குணாம்சங்கள், பிரமுகர் தோரணைகள் போன்றவை அவரிடம் பொறுப்புகள் சென்றால் துஷ்பிரயோகம் செய்யப்படும் என்று அப்போது EPRLF உளவு பிரிவுக்குள் கருதப்பட்டது. இயக்கத்திற்காக கீழ்மட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த உறுப்பினர்களை ராம் ராஜகாரியர் போன்றோர் மேய்க்க முற்பட்டதால் அந்த உறுப்பினர்கள் கசப்படைந்தனர். விரக்தி. மாகாண சபை சார்பாக தினமொரு அறிக்கை, தினமொரு வேலை திட்டம் என்று முதலமைச்சர் வரதராஜ பெருமாளால் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. வேலைவாய்ப்பு தேடியும் தங்கள் சில காரியங்களுக்காகவும் மாகாண சபை முதல்வரையும் EPRLF முக்கியஸ்தர்களையும் மக்கள் சந்தித்தனர். அவ்வாறு சந்திப்பவர்கள் எல்லாம் தமது ஆதரவாளர்கள் என்று EPRLF இயக்கத்தினர் கருதி கொண்டனர். இதனால் அலுவலக அரசியலுக்குள் சிக்கிக்கொண்டு தாங்களும் அதிகாரிகள் போலவே மாறினார்கள்.
மூடிய அறைக்குள் இருந்தபடி எல்லாம் நல்லபடியே நடப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்க இயக்கம் கட்டுக்கோப்பை முற்றாக இழந்து மிக உச்சபட்சமான கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருந்தது. தலைமைகளில் இருந்தவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இன்றோ ஒரு நாள் மாகாண சபைக்கு முடிவு காலம் நெருங்கும் என்பது தெரிந்து போனது. அதனால் தம்மால் முடிந்த அளவுக்கு சுருட்டல்களில் ஈடுபடத் தொடங்கினார்கள். இதற்கிடையே தொண்டர் படை போதாது என்று தமிழ்த் தேசிய இராணுவத்தை அமைக்குமாறு இந்தியா சொன்ன யோசனையையும் EPRLF ஏற்றுக்கொண்டது. கட்டாய ஆட்சேர்ப்பு நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றாக உணரப்படவில்லை. மேலும் மேலும் அதற்கான தேவைகள் கூடிக்கொண்டே போயின. துர்ப்பாக்கியசாலிகள். இது தொடர்பாக முறிந்தபனை ஆவணத்தில் கூறப்பட்டுள்ள கருத்தை இங்கு தருதல் பொருத்தமானது. கட்டாய ஆட்சேர்ப்பு மூலம் தமிழ்த் தேசிய இராணுவத்தை உருவாக்கியது ஒருவேளை இந்தியாவின் மன்னிக்கவே முடியாத தீர்மானமாக அமையக்கூடும். மக்களுக்கு கணக்கு காட்டியாக வேண்டிய பொறுப்பிலிருந்தும் சட்டபூர்வ நியாயத்திலிருந்தும் விலகிய நிலைமைகளில்தான் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அமைதிப்படைக்கோ அல்லது EPRLF தலைமைக்கோ சட்டபூர்வ நியாயம் அல்லது மக்கள் ஏற்பு என்பதனை சம்பாதித்து கொள்ள முடியவில்லை. ஈவிரக்கமற்ற கோபமூட்டும் இழிவுபடுத்தும் தோரணையில்தான் தமிழ்த் தேசிய இராணுவம் அமைக்கப்பட்டது. வீதிகளிலும் நீண்ட தூர பேருந்துகளிலும் புகையிரதங்களிலும் இளம் பையன்கள் பிடித்து கொண்டு செல்லப்பட்டனர். வறுமையான அனாதரவான பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் எங்கே என்று தேடி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் ஒரு முகாமிலிருந்து இன்னொரு முகாமுக்கும் அலைந்து வேதனைப்பட்டனர். ஆயிரக்கணக்கான இந்த துர்ப்பாக்கியசாலிகளை எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு போராடி பாருங்கள் என்று குறைந்த பயிற்சியுடன் ஆயுதங்களை கொடுத்து அனுப்பினார்கள். இறுதியில் இந்தியா உட்பட அனைவராலும் அவர்கள் கைவிடப்பட்டனர். என்னை சுடு. மற்றவர்கள் விஷயத்தில் மிகுந்த அனுதாப நோக்கத்துடன் தமிழ் இராணுவப்படை உறுப்பினர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கோப்பாய் சந்தையில் நடைபெற்ற சம்பவம் ஒன்று தமிழ்த் தேசிய இராணுவ உறுப்பினர்கள் மத்தியில் இருந்த அவநம்பிக்கையை புலப்படுத்துகிறது. வடமாராட்சிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இளைஞனொருவன் பாஸ் இல்லாத காரணத்தால் இந்திய அமைதிப்படையாலும் தமிழ் இராணுவப்படையாலும் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அவரை பார்த்து கொள்வதற்கு தமிழ் இராணுவப் படையைச் சேர்ந்த பையனொருவன் நிறுத்தப்பட்டான். சுகையினமாக உள்ள தன் தாயை பார்ப்பதற்கு அவசரமாக கிளம்பியதால் தன் அனுமதிச் சீட்டை விட்டுவிட்டு வந்ததாக தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த இளைஞன் இந்த பையனிடம் சொல்லியிருக்கிறான். இந்த பையனும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு எனக்கும் அம்மா இருக்கிறா என்று மெதுவாக முணுமுணுத்திருக்கிறான். பின்னர் அந்த பையன் அந்த இளைஞனிடம் தனது AK-47 துப்பாக்கியை கொடுத்துவிட்டு நான் உன்னை போகவிட்டால் நான் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இந்த துப்பாக்கியை எடுத்து என்னை சுட்டுவிட்டு நீ போய்விடு, நீ தப்பியோடிவிட்டாய் என்று அப்போது அவர்கள் நினைப்பார்கள் என்று கூறியிருக்கிறான். இதை தன் செவிகளாலேயே நம்ப முடியாத அந்த இளைஞன் உண்மையாகத்தான் அந்த பையன் அப்படி சொல்கிறான் என்று உணர்ந்தான். பின்னர் அந்த பையனிடம் கதைத்து அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறான். பின்னர் இன்னொரு தமிழ் இராணுவப்படை உறுப்பினர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த அந்த இளைஞன் தனது மச்சான் என்று இந்திய அதிகாரியிடம் கூறி விடுதலை வாங்கி கொடுத்தான். EPRLFிற்குள்ளேயே இந்த கட்டாய ஆட்சேர்ப்பில் அதிருப்தி கொண்டிருந்த பலர் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழிருந்த தமிழ் இராணுவப் படையைச் சேர்ந்தவர்கள் தப்பிச் செல்வதற்கு உதவி செய்துள்ளனர். துயரமான வரலாறு. EPRLF இயக்கம் தொடர்பாகவும் அதன் வீழ்ச்சி தொடர்பாகவும் முறிந்த பனையில் கூறப்படும் கண்ணோட்டம் இது. EPRLFஐ பொறுத்தவரை இந்திய தலையீட்டினால் ஏற்பட்ட இராணுவமய போக்கும் பின்னர் புலிகளும் டெலோவும் வெற்றிகரமாக எழுச்சியடைந்ததும் முதலில் அதனை நம்பிக்கை இழக்கச் செய்தது. கடைசியில் பைத்தியகார நிலைக்கு இட்டுச் சென்றது. ஆரம்ப காலத்தில் இருந்தே EPRLF யாழ்ப்பாண சமூகத்தின் ஆதிக்க போக்குகளுக்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டியிருந்தது. இதன் ஆரம்பகால உறுப்பினர்கள் மார்க்சிச கருத்துக்களில் ஈடுபாடு கொண்ட திறமை மிகுந்த இளைஞர்களாக இருந்ததோடு பள்ளிக்கூடங்களை விட்டுவிட்டு கிராமங்களில் அரசியல் வேலைகளில் ஈடுபடச் சென்றவர்களாகவும் இருந்தனர். 1987 ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அமைதிப்படை புடைசூழ EPRLF மீண்டும் வந்தபோது புலிகளை பழிவாங்க வேண்டும் என்ற வீறுடனும் மக்கள் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த கசப்புணர்வுடனும் செயற்பட ஆரம்பித்தனர்.
இந்திய படை இவர்களை பாவித்த விதத்தில் நாளடைவில் மக்களை சந்தேகிப்பவர்களாகவும் மக்களை வெறுப்பவர்களாகவுமே இவர்கள் மாறினார்கள். இந்திய படை முகாம்களில் இருந்து செயற்படும் அடியாட்களாகவும் உளவாளிகளாகவும் இவர்களை இந்திய படை பாவித்தது. மாகாண சபைகள் மூலம் அதிகாரங்களை பெற்ற பின்னரும் கூட அவர்களிடம் போதுமான கட்சி கட்டுப்பாடுகள் காணப்படவில்லை. புலிகளின் தாக்குதல்களுக்கு பின் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கைகளில் அவர்கள் இந்திய அமைதிப்படையின் கட்டளைகளுக்கு காத்திருக்க ஆரம்பித்தனர். விடுதலையை நோக்கிய நகர்வுக்கு மாறாக செல்வாக்கு படைத்த வகுப்பினர் கையில் தாம் முன்னர் அடைந்த துயரங்களை விட EPRLF-இடம் பெரும் துன்பங்களை அடைந்தனர் பிற்படுத்தப்பட்ட மக்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களே மோசமான கொலைகள், அடி, உடைமை நாசம் என்பவற்றுக்கும் இலக்காகினர். இந்திய அமைதிப்படையினரிடம் பிடிபடுவது அவர்களிடம் கூட்டுச் சேர்ந்துள்ள இம்மண்ணின் மைந்தர்களிடம் பிடிபடுவதை விட அதிர்ஷ்டம் மிக்கது என்று மக்கள் கருத ஆரம்பித்தனர். இந்திய அமைதிப்படையின் கட்டாய ஆட்சேர்ப்பில் EPRLF பங்கு கொண்டமை அதற்கு எந்த பலமும் இல்லை என்பதுடன் யதார்த்தம் குறித்த பார்வை இன்மையையும் பிரதிபலித்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.